இன்னைக்கு மகளிர் தினம். நமக்கு தாயா, தங்கையா, சகோதரியா, மனைவியா, மகளா, இப்படி பல ரூபங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இன்றைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இதுல ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது இருக்கு. இது கதை அப்படின்னே சொல்ல முடியாது, இது ஒரு பெரிய வரலாறு. இந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. மகளிர் இந்த கதையை கேட்டு தங்களை தாங்களே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். எப்படி சொல்றது அப்படின்னா, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம மானுடராய் அப்படிங்கிறதுக்கே மங்கையராய் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். இன்னைக்கு நாகரிக உலகத்துல என்னதான் பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட பெரும்பாலான பெண்கள் வீட்டுலதான் இருக்காங்க. இதோட ஒரிஜினல் கதை என்ன தெரியுங்களா? இது டிஎன்ஏ, மனித குலத்திற்கே உண்டான ஒரு டிஎன்ஏ. இது எப்படி வந்துச்சு? மனிதன் வேட்டையாடி வாழ்ந்த காலகட்டத்துல, கற்காலத்துல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வேட்டையாட போனாங்க. ஆண் ஒரு பக்கம் வேட்டைக்கு போவான், பெண் ஒரு பக்கம் வேட்டைக்கு போவாங்க. இது நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு மனிதனுக்கு ஒரு மாபெரும் சக்தி கிடைச்சது. இந்த நெருப்பை பார்த்து மிருகங்கள்லாம் பயப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். நெருப்பை எப்படி உருவாக்கணும்னு அவனுக்கு தெரியாது. ஒரு காட்டுத்தீ உருவாச்சு, அதை பார்த்து எல்லாம் பயப்படுறது அப்படின்னோடனே அந்த இலை தலைய அந்த நெருப்பை அணைய விடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும். ஆனா அது அணைஞ்சு போச்சுன்னா திரும்ப எப்படி உருவாக்கணும் அப்படின்னு தெரியாது. அப்ப ஆண் என்ன முடிவு எடுத்தான் தெரியுமா? நான் வேட்டைக்கு போறேன், பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த நெருப்பை அணைய விடாம பார்த்துக்க, ஏதாவது சொல்லிய பொறுக்கி அது மேல போட்டுக்கிட்டே இரு, நான் வேட்டைக்கு போயிட்டு மாமிசம் எடுத்துட்டு வரேன், நீ அடுப்பு பார்த்துக்க, அந்த நெருப்பை அணைய விடாம பார்த்துக்க அப்படின்னு அந்த காலகட்டத்துல சொன்னோம். இதுதான் கடைசி வரைக்கும் பரவிருச்சு. இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் இதுல இன்னொரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, அன்றைய காலம் தொட்டு பெண் என்பவள் அந்த நெருப்பை ஊதி 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 அவளோட பார்வைய கிட்ட பார்வை ஆயிடுச்சு. அந்த நெருப்பை சுத்தி ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பா, அவ்வளவுதான். இதுதான் பெண்கள் இன்னைய வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்களோட வாழ்நாளையே வச்சிருந்தாங்க. கிட்ட பார்வை அப்படிங்கிறது ஆணுக்கு தூர பார்வை ஆயிடுச்சு. அவன் அம்பை எடுத்து குறிப்பார்த்து தூரம் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் தெரிஞ்சது, கிட்ட இருக்கிறது தெரியல. இன்னைய வரைக்கும் இது தொடருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? சொல்றேன். நீங்க ஆணா இருந்தால் வீட்டுல குளிச்சுட்டு வெளில வருவீங்க, நேரா பீரோவையோ இல்ல ரேக்கையோ திறந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஆண்கள் பெரும்பாலும் உள்ளாடைய தேடுவாங்க. எங்கடா இங்க இருந்த பனியனை காணும், எங்கடா இங்க இருந்த பனியனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அம்மா எங்கம்மா என் பனியனை காணும், எங்கம்மா என் ஜட்டியை காணும் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அங்கேருந்து மனைவியோ இல்ல தாயோ இந்த மாதிரிக்குதான் முன்னாடி இருக்கு அப்படின்னு எடுத்து போடுவாங்க. ஏன்? ஆணோட பார்வை முன்னாடி இருக்கிறத பார்க்காது. அவனோட டிஎன்ஏ தூரத்துல பார்த்தே பழகிருச்சு. கண்ணு முன்னாடி இருக்கிற பனியன் சட்டியே அவனுக்கு தெரியாது. ஆனா பெண் வந்தோடனே இந்த மாதிரிக்குதான் இருக்கு அப்படின்னு எடுத்து போட்டுரும். அவ்வளவுதான், அந்த டிஎன்ஏ அங்கே இருந்து வந்தது. அதே மாதிரி ஒரு பெண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது வண்டியில போங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடை பேரை சொல்லி, செல்வம் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை வரும், வந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னா பைக்ல உட்கார்ந்து இருக்கும்போது கிட்டக்க அந்த கடையை தாண்டி போன பிறகுதான் சொல்லுவாங்க, இந்த போயிடுச்சுங்க அம்மா. தூரக்க அவங்களால பார்க்க முடியாது. இது அப்படிப்பட்ட டிஎன்ஏல இருந்து வந்தது. இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நம்ம திமுக ஆண்டு கழிச்ச லட்சணத்துக்கு எல்லாரும் குடிகாரனா போதைக்கு அடிமையாகி ஆம்பளை பூரா உழைக்க திராணி இல்லாம தெம்பு இல்லாம மட்டையாகி கிடக்குறான். பெண்கள் தான் வேலைக்கு போய் பல குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த காலம் அப்படிங்கிறதெல்லாம் மலையேறிட்டாலும் கூட இன்னைய வரைக்கும் அந்த குறுகிய பார்வை அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அந்த குறுகிய பார்வை 100% சரியா இருக்கும். ஒரு தொழிலே தொடங்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், உங்க தொழிலுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா பெண்கள்கிட்ட கேளுங்க, இது வேலைக்கு ஆகாதுங்கன்றாங்க. அது வேலைக்கு ஆகாதுங்கிறத தாண்டி தொட்டா அது அவ்வளவுதான் சர்வநாசம். அவங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா குறுகிய கட்டத்துல பார்த்துக்கிட்டாலும் ரொம்ப கவனமா பார்த்து கொண்டவர்கள் பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை